வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போது இது கூட தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதே பேனில் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். தனியா தூள் 1 ஸ்பூன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கலர் வரும். அவ்வளவா காரமும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான். நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல மஞ்சள் 1/4 டீஸ்பூன் நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட வெறும் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை, ஆனியன் தக்காளி பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி ஃப்ரெண்ட்ஸ், இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேக்கெட்டில் விற்கிற அந்த காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சுட்டு தண்ணியில் அதுக்கப்புறம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா வரும், இல்லைனா வேகாது பட்டாணி. இப்போது உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த பவுலை வாஷ் பண்ணி மிக்ஸி பவுலை நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி கூட ரைஸ் கூட நல்ல சூப்பரான சைட் டிஷ் இது. மறக்காமல் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.